மேஷம். மேஷராசி அன்பர்களே, காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதுடன் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இளைய சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். விருந்தினர்களின் வருகை உண்டு. அரசால் ஆதாயமடைவீர்கள். புது வாகனம் வாங்குவீர்கள். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள். தைரியம் கூடும் நாள். முடியுமானால் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்திருங்கள். நீங்கள் பலவீனமாக இருப்பதால் பயணம் மேலும் பலவீனத்தை ஏற்படுத்தும். அவசரத்தில் முதலீடு செய்யாதீர்கள். எல்லா கோணத்திலும் ஆராயாவிட்டால் நட்டம் நிச்சயம். உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களைச் சுற்றிய சூழ்நிலையை பிரகாசமாக்கும். ரொமான்டிக் சிந்தனைகள் மற்றும் கடந்த கால கனவுகளில் திளைக்கப் போகிறீர்கள். இன்று மாலையில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடன் நேரத்தை செலவிட நீங்கள் செல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களைப் பற்றி மோசமாக உணரலாம். மேலும் நீங்கள் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பே திரும்பலாம். நீங்கள் இன்று எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி உங்கள் திருமண வாழ்வை மேலும் அழகாக்கும். இன்று எதிர்பாராத உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இதனால் நாள் முழுவதும் கவலையாக இருப்பீர்கள். அஸ்வினி. உழைப்பால் உயர்வு காணும் நாள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். பரணி. வியாபார பிரச்சினைகள் விலகும். சக பணியாளர்கள் உங்கள் முயற்சிக்கு துணையாக இருப்பார்கள். கார்த்திகை 1. பணவரவு திருப்தி தரும். கோயில்களுக்கு சென்று வருவீர்கள். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. குடும்ப விஷயமாக முக்கிய முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை அவசியம். சகோதரர்களுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் முடியும். உறவினர்கள் மதிப்பார்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிட்டும். உற்சாகமான நாள். சில பின்னடைவுகள் ஏற்படலாம். மனம் உடைந்துவிட வேண்டாம். ஆனால் எதிர்பார்க்கும் முடிவு கிடைப்பதற்காக கடினமாக உழையுங்கள். இந்த பின்னடைவு படிக்கற்களாக அமையட்டும். உறவினர்களும் நெருக்கடி நேரத்தில் உதவி செய்வார்கள். திடீரென கிடைக்கும் பணவரவு பில்கள் மற்றும் உடனடி செலவுகளை சமாளிக்கும். குடும்பத்தில் வயதான ஒருவரின் ஆரோக்கியம் சிறிது டென்ஷனை ஏற்படுத்தலாம். உங்கள் அன்புக்கு உரியவரிடமிருந்து பரிசு அன்பளிப்பு பெறுவதால் உற்சாகமான நாள். இன்று தர்ம காரியமும் சமூக பணியும் அழைக்கும். நல்ல விஷயங்களுக்கு நேரத்தை செலவிட்டால் நீங்கள் அபரிமிதமான மாற்றத்தை உருவாக்கலாம். தன்னையே அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்று உங்கள் நாளை மறக்க முடியாததாக்கும். அன்பை விட அதிகமான உணர்வு எதுவுமில்லை. உங்கள் காதலருக்கு உங்கள் மீது நம்பிக்கையை அதிகரிக்கும் சில விஷயங்களையும் நீங்கள் சொல்ல வேண்டும். மேலும் காதல் புதிய உயரங்களை பெறும். கார்த்திகை 2, 3, 4. வரவால் வளம் காணும் நாள். குடும்பத்திலிருந்த குழப்பம் நீங்கும். ரோஹிணி. வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை சரிசெய்வீர். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். மிருகசீடம் 1, 2. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள். உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடாகும். சிலருக்கு வீண் அலைச்சல் ஏற்படவும் அதனால் உடல் அசதி உண்டாகவும் கூடும். பிற்பகலுக்கு மேல் சோர்வு நீங்கி உற்சாகம் பெறுவீர்கள். வெளியில் செல்லும்போது தக்க முன்னெச்சரிக்கை அவசியம். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததைப் போலவே இருப்பது மகிழ்ச்சி தரும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறுவீர்கள். குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்து நீங்கும். புது முதலீடுகளை தவிர்க்கவும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும். உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். உங்கள் உடல் தகுதியை பராமரிக்கக்கூடிய வகையில் விளையாட்டுகளில் நீங்கள் ஜாலியாக இருக்கும் வாய்ப்புள்ளது. இந்த நாளில்
நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நீங்களும் தொண்டு செய்ய வேண்டும், ஏனெனில் இது உங்களுக்கு மன அமைதியை தரும். தூரத்து உறவினரிடம் இருந்து எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். உங்கள் மனதில் வேலை குறித்த எண்ணம் ஆக்கிரமித்திருந்தாலும் உங்களுடைய அன்புக்குரியவர் அதீதமான ரொமான்டிக் ஆனந்தத்தை தருவார். இன்று உங்கள் வீட்டின் மக்களுடன் பேசும்போது உங்கள் வாயிலிருந்து ஏதோ ஒன்று தவறான வார்த்தைகள் வெளியே வரக்கூடும். இதன் காரணமாக வீட்டின் மக்கள் கோபப்படுவார்கள். இதற்கு பிறகு நீங்கள் வீட்டின் மக்களை சம்மதிக்க வைக்க நிறைய நேரம் செலவிடலாம். இன்று உங்கள் திருமண பந்தத்தின் இனிமையான நாள். இன்று வெளியே சாப்பிடுவது உங்கள் வயிற்றின் நிலையை மோசமாக்கும். எனவே இன்று வெளியே சாப்பிடுவதை தவிர்க்கவும். மிருகசீரிடம் 3-4. மதியம் முதல் வேலைகளில் இருந்த தடை நீங்கும். எதிர்பார்த்த வருமானம் வரும். திருவாதிரை, வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். பதட்டமின்றி செயல்படுவதால் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். புனர்பூசம் 1-2-3. வியாபாரம் முன்னேற்றமடையும். மனதிலிருந்த குழப்பம் நீங்கும். கடகம், கடகராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சகோதரர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். வீட்டு பராமரிப்பு பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்குவதுடன் அவருடைய ஆதரவு உங்கள் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வியாபாரம் வழக்கம்போல் நடைபெறும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மை வந்து நீங்கும். பிள்ளைகளை அன்பால் அரவணைத்துச் செல்லுங்கள். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். வியாபாரத்தில் எதிர்ப்புகளையும் தாண்டி லாபம் சம்பாதிப்பீர்கள். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து போகும். திடீர் திருப்பங்கள் உண்டாகும் நாள். இன்று உங்களை எரிச்சலடையச் செய்யும், அசௌகரியமாக்கும் வகையில் பல டென்ஷன்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செய்தால் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம். உங்கள் அந்தரங்க உணர்வுகள் அல்லது இரகசியங்களை அன்புக்குரியவரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு சரியான நேரமல்ல. வீட்டை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இன்று நீங்கள் திறந்த வெளியில் நடக்க விரும்புகிறீர்கள். இன்று உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். இது நாள் முழுவதும் உங்களுக்கு பயனளிக்கும். இன்று உங்களிடையே வாக்குவாதம் நடக்கக்கூடும். உங்கள் படைப்புக்கு புதிய பரிமாணத்தை வழங்க நல்ல நாள். சில யோசனைகள் வரக்கூடும். அவை மிகவும் வலுவானவை, ஆக்கப்பூர்வமானவை. புனர்பூசம் 4. கவனமாக செயல்பட வேண்டிய நாள். காலையில் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர். பூசம், இழுபறியாக இருந்த ஒரு வேலையை முடிவிற்கு கொண்டு வருவீர். ஆதாயம் கூடும். ஆயில்யம், எச்சரிக்கையுடன் செயல்படுவீர். வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும். சிம்மம், சிம்மராசி அன்பர்களே, தாய்வழி உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கைத் துணை உங்கள் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு தருவார். அவர் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். தந்தையுடனும் தந்தை வழி உறவினர்களுடனும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களிடம் பேசும்போது பதற்றம் தவிர்க்கவும். பிள்ளைகளை அனுசரித்துச் செல்லவும். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். சிறப்பான நாள். இன்று செய்யும் தர்ம காரியம் உங்களுக்கு மன அமைதி மற்றும் சௌகரியத்தை கொண்டுவரும். இப்போது வரை யோசிக்காமல் பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று நிறைய பணம் தேவைப்படலாம். இன்று வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். காதலுக்கு உரியவர்களுடன் வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் பிரச்சினைகளை தவிர்ப்பதில் நீங்கள் சிறந்தவர்கள். உங்கள் அன்புக்குரியவரின் உணர்வுகளை இன்று புரிந்து கொள்ளுங்கள். சிலருக்கு எதிர்பாராத பயணம் கடினமாகவும் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கும். சோஷியல் மீடியாவில் திருமண வாழ்வு குறித்து ஏராளமான ஜோக்குகள் உள்ளன. ஆனால் இன்று உங்கள் திருமண வாழ்க்கை குறித்து உங்களை தேடி ஒரு ஆச்சரியமான தகவல் வந்து சேரும். ஆன்மீகத்தை நோக்கி ஒரு வலுவான உணர்வு இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு யோகா முகாமுக்கு செல்லவோ, ஒரு மத ஆசிரியரின் பிரசங்கங்களை கேட்கவோ அல்லது ஆன்மீக புத்தகத்தை படிக்கவோ முடியும். மகம், லாபமான நாள். எதிர்பார்த்த வரவு வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். பூரம், வியாபாரத்தை மாற்றம் செய்வது குறித்து யோசிப்பீர். மதியத்திற்கு மேல் திடீர் செலவுகள் தோன்றும். உத்திரம் 1,
உங்கள் நீண்ட நாள் எண்ணம் பூர்த்தியாகும். உறவினர்கள் வீடு தேடி வருவர். கன்னிராசி அன்பர்களே, சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மாலையில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமை அவசியம். இன்று நீங்கள் தொடங்கும் காரியம் சாதகமாக முடியும். பிள்ளைகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். பயணங்கள் சிறப்பாக அமையும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பழைய நண்பர்கள், உறவினர்கள் தேடி வந்து உதவுவார்கள். விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். முயற்சிகள் பலிதமாகும் நாள். இன்றைக்கு உடல் நலம் மிக சரியாக இருக்கும். பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது நீண்டகால லாபம் தரும் என பரிந்துரைக்கப்படுகிறது. நாளின் பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை தரும். ரொமான்டிக் உணர்வுகளுக்கு எதிர்பலனும் இன்று கிடைக்கும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும்போது நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு நேரம் கொடுக்க மறந்துவிடுகிறீர்கள். ஆனால் இன்று நீங்கள் உங்கள் நேரத்தை அதிகம் பயன்படுத்த முடியும். இன்று மாலை உங்கள் துணையுடன் செலவிடும் நேரம் இன்பமாக அமையும். இன்று நீங்கள் போதுமான நேரம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த விலைமதிப்பற்ற தருணங்களை கேசரோலை சமைப்பதில் வீணாக்காதீர்கள். வலுவான ஒன்றை செய்வது வரும் வாரத்தின் மேம்பாட்டிற்கு உதவும். உத்திரம் 2, 3, 4 முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். அஸ்தம் அனுசரித்துச் சென்று நினைத்ததை சாதிப்பீர். பொருளாதார நிலை உயரும். சித்திரை 1, 2 வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருவாய் வரும். பழைய கடன்கள் வசூலாகும். துலாம். துலா ராசி அன்பர்களே, இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் சிலருக்கு அதிகப்படியான செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் புதிய முதலீடு விஷயத்தில் சிந்தித்து செயல்படவும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் கைக்கு வரும். புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீர்கள். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புது அத்தியாயம் தொடங்கும் நாள். அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்திடுங்கள். உடலை ஃபிட்டாக வைத்துக்கொள்ள ரெகுலராக ஹெல்த் கிளப்புக்கு செல்லுங்கள். புதிய பண ஒப்பந்தம் இறுதியாகும். புதிதாக பணம் வரும். குடும்ப பிரச்சினைக்கு உயர் முன்னுரிமை தர வேண்டும். தாமதமின்றி அதை விவாதிக்க வேண்டும். ஏனெனில் இதை தீர்த்துவிட்டால் மற்றவை எளிதாகிவிடும். அதன் பிறகு குடும்பத்தினரிடம் ஆதிக்கம் செலுத்துவதில் எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் அன்புக்குரியவரின் கைகளில் சௌகரியம், ஆனந்தம், உச்சக்கட்ட உற்சாகத்தை காண்பதால் உங்கள் வேலை பின்னுக்கு தள்ளப்படும். இன்று நீங்கள் உங்கள் மனைவியை ஆச்சரியப்படுத்தலாம். உங்கள் எல்லா வேலைகளையும் தவிர இன்று அவர்களுடன் நேரத்தை செலவிடலாம். இன்று உங்கள் துணை நல்ல மூடில் உள்ளார். அதனால் நீங்கள் ஒரு சர்ப்ரைஸை இன்று எதிர்பார்க்கலாம். உங்கள் பொன்னான நேரத்தை தேவையின்றி வீணாக்காவிட்டால் அது உங்களுக்கு நல்லது. சித்திரை 3, 4 புதிய முயற்சியில் ஈடுபடுவீர். உங்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். ஸ்வாதி வியாபாரத்தில் தொல்லைகள் கொடுத்தவர்கள் விலகிச் செல்வர். விற்பனை அதிகரிக்கும். விசாகம் 1, 2, 3 உங்கள் முயற்சியில் கவனம் செலுத்துவீர். தொழில் முன்னேற்றமடையும். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். தந்தை வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பால் முயற்சி சாதகமாகும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும். சந்திராஷ்டமம் இருப்பதால் ஒரே நாளில் முக்கியமான 4-5 வேலைகளை பார்க்க வேண்டி வரும். இதை முதலில் முடிப்பதா அதை முதலில் முடிப்பதா என்று ஒரு டென்ஷன் இருக்கும். பண விஷயத்தில் கராராக இருங்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்கள். உத்தியோகத்தில் மறைமுக பிரச்சனைகள் வரக்கூடும். விழிப்புணர்வு தேவைப்படும் நாள். பழைய நண்பரை மீண்டும் காண்பது உங்கள் எண்ணங்களை பிரகாசமாக்கும். தெரியாத நபரின் ஆலோசனையின் பேரில் எங்காவது முதலீடு செய்தவர்கள் இன்று அவர்கள் அந்த முதலீட்டிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது. நண்பர்களும் உறவினர்களும் அதிக கவனத்தை எதிர்பார்ப்பார்கள்.
ஆனால் வெளி உலகிற்கு கதவுகளை சாத்திவிட்டு உங்களையே ராஜா போல நடத்திக் கொள்ள இதுவே சரியான நேரம். இன்று உங்கள் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொடும். இந்த நாள் உங்கள் காதலின் புன்சிரிப்பில் தொடங்கி உங்கள் இருவரின் இன்ப கனவுகளில் முடியும். உங்களுக்கு நேரம் இருக்கும், ஆனால் இது இருந்த போதிலும் உங்களுக்கு திருப்தி தரும் எதையும் நீங்கள் செய்ய முடியாது. உங்கள் அருமையான துணையின் அன்பான அரவணைப்பை இன்று உணர்வீர்கள். இன்று மன அழுத்தமில்லாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள், எனவே ஓய்வெடுக்க வலியுறுத்துங்கள். விசாகம் 4. தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள். பணிபுரியும் இடத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். அனுஷம். சங்கடங்கள் விலகும். இழுபறியாக இருந்த வேலைகள் இன்று நடந்தேறும். கேட்டை. பெரிய மனிதர்களின் ஆதரவால் உங்கள் வேலைகள் முடியும். குடும்ப பிரச்சனை தீரும். தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, மனதில் இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும். ஆனால் நண்பர்கள் உங்கள் தேவையை அறிந்து செய்யும் உதவி ஆறுதல் தரும். குடும்பத் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் சில சிரமங்கள் ஏற்படும். எதிர்காலம் பற்றிய சிந்தனையில் மனதில் சற்று சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம். மனைவி வழி உறவினர்களின் ஆதரவு பெருகும். வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். தாயார் ஆதரித்து பேசுவார். பிள்ளைகளை புதிய பாதையில் வழிநடத்துவீர்கள். வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறையால் லாபம் ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடிவரும். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள். குழந்தையைப் போன்ற இயல்பு வெளிப்பட்டு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போவீர்கள். அதிக சக்தியை செலவிடும் இன்னொரு நாளாகவும் எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதாகவும் இருக்கும். உங்கள் தேவைகளுக்கு குடும்பத்தினர் சாதகமாக செயல்படுவதால் இன்று உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வேலைகள் நிலுவையில் இருந்தாலும் ரொமான்ஸும் சமூக நிகழ்வும் உங்கள் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும். உங்களின் பலங்களையும் எதிர்கால திட்டங்களையும் மறுமதிப்பீடு செய்வதற்கான நேரம். திருமண வாழ்வில் உண்மையான இன்பத்தை நீங்கள் இன்று அடைவீர்கள். உங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை கைவிடமாட்டார். இதை இன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மூலம். செயல்களில் காலை வரை லாபம் காண்பீர். எதிர்பார்த்த பணம் வரும். பூராடம். மதியத்திற்கு மேல் உங்களது முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும். உத்திரம் 1. வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தவும். பிறரிடம் வாக்குவாதங்கள் வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். வெளியில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்கும். உறவினர் நண்பர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள். வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். கனிவாக பேசி காரியம் சாதிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள். தொட்டது துலங்கும் நாள். இன்று உங்கள் உடல் நலம் பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் நம்பிக்கையையும் எண்ணத்தையும் ஊக்குவிப்பார்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக புதிய வருமான வாய்ப்புகள் அமையும். கடல் கடந்த உறவினரிடமிருந்து வரும் பரிசு உங்களை மகிழ்விக்கும். உங்கள் மனதில் வேலை குறித்த எண்ணம் ஆக்கிரமித்திருந்தாலும் உங்களுடைய அன்புக்குரியவர் அதீதமான ரொமான்டிக் ஆனந்தத்தை தருவார். இன்று வீட்டிற்கு வெளியே வசிப்பவர்கள் தங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒரு பூங்காவில் அல்லது ஒதுங்கிய இடத்தில் மாலையில் நேரம் செலவிட விரும்புவார்கள். இன்று திருமண பந்தத்தின் அருமையை பலவிதத்திலும் உணர்வீர்கள். இன்று வாழ்க்கையில் தண்ணீரின் முக்கியத்துவத்தை உங்கள் வீட்டிலுள்ள சிறுவர்களுக்கு ஆலோசனை கூறுவீர்கள். உத்திராடம் 2, 3, 4. மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவர். முயற்சி வெற்றியாகும். திருவோணம். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். அவிட்டம் 2, 1. தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். எதிரிகள் விலகி செல்வர். கும்பராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலருக்கு குடும்பம் தொடர்பான பணிகளுக்காக சற்று அலைச்சல் ஏற்படும். சிலருக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகளால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதால் மகிழ்ச்சியே ஏற்படும். உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும்.
குடும்பத்தில் அடிப்படை வசதியை மேம்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் சில தந்திரத்தை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவார்கள். கனவு நினைவாகும் நாள். ஜாலியாக இருக்க வெளியில் செல்வோருக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். கூட்டு முயற்சிகளிலும் சந்தேகமான நிதி திட்டங்களிலும் ஈடுபடாதீர்கள். உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யுங்கள். 3ஆம் நபரின் தலையீட்டால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையில் உரசல் ஏற்படும். நீங்கள் வெளியே சென்று பெரிய இடங்களில் இருப்பவர்களுக்கு சமமாக செயல்பட வேண்டும். உங்கள் திருமண வாழ்வில் இன்று நீங்கள் தனிமையை விரும்பக்கூடும். இது ஒரு நல்ல நாள். இன்று உங்கள் காதலி நீங்கள் சொல்வதை கேட்டு சிரிப்பார். அவிட்டம் 3-4 விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்திலிருந்த நெருக்கடி விலகும். சதயம் எடுத்த வேலைகளை முடிப்பீர்கள். போட்டியாளர் விலகுவர். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பூரட்டாதி 1-2-3 வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். எடுக்கும் முயற்சி ஆதாயம் தரும். மீன ராசி அன்பர்களே, மன உறுதியுடன் செயல்படுவீர்கள். எதிர்பாராத பணலாபம் உண்டாகும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடன்களில் ஒரு பகுதியை தந்து முடிக்கும் வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். தாயாரின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும். தாய்வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபம் வந்து நீங்கும். மகளுக்கு நல்ல வரனமையும். புது வேலையமையும். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரரின் பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். உழைப்பால் உயரும் நாள். மகிழ்ச்சியான செய்து கிடைக்கலாம். உபரி பணம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யப்பட வேண்டும். ஒரு குழந்தையின் ஆரோக்கியம் சிறிது கவலை தரலாம். உடன் யாரும் இல்லாவிட்டால் உங்கள் புன்னகைக்கு அர்த்தம் கிடையாது. சிரிப்புக்கு சப்தமில்லை இன்று. உங்கள் சொந்த விருப்பப்படி வீட்டின் மக்களிடம் பேசுங்கள். நீங்கள் இதை செய்யாவிட்டால் தேவையற்ற சண்டைகள் காரணமாக உங்கள் நேரம் கெட்டுப்போகக்கூடும். உங்களுக்கு உங்கள் துணைக்கு இன்று அவரவர்கான தனிப்பட்ட இடம் தேவை. உங்களுக்காக ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்குவது நல்லது. உங்களுக்கும் இது மிகவும் தேவை. உங்கள் நண்பர்களை அதில் பங்கேற்க செய்தால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். பூரட்டாதி 4 நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். உடல் நிலையில் சோர்வு ஏற்படும். உத்தரட்டாதி அக்கம் பக்கத்தினரால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ரேவதி உடன் பணிபுரிவோரை அனுசரித்து செல்வது நல்லது. பொருளாதார நிலை உயரும்.